உன் ஏழ்மை நிலை மாற இப்படி ஒரு முறை தர்மம் செய்து பார். கதிர்வேல் என்ற ஒருவர் கடலூர் பகுதியில் வசித்து வந்தார். அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்த அவர் தாய் ஒருவரின் ஆதரவால் வளர்ந்தார். பள்ளி முடிந்தவுடன் குடும்ப பொறுப்பு அவரின் தோள் மீது விழுந்தது. ஒரு சின்ன தச்சு தொழிலாளியாக பணிபுரிந்து தினசரி சம்பாதிப்பதுதான் அவரது வாழ்க்கை. ஒரு மாலை வேளையில் கதிர்வேல் தனது வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்த போது அங்கு பேருந்து இறங்கும் வழியில் ஒரு வயதான மூதாட்டி அழுது கொண்டிருப்பதை பார்த்தார். அந்த மூதாட்டி அம்மா பசிக்குதே என்று மயக்க நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தாள். அந்த மூதாட்டியை கவனித்த கதிர்வேல் உதவ விரும்பினார். ஆனால் அவரிடம் 10 ரூபாய் மட்டும் இருந்தது. அதுவும் அவர் அடுத்த நாள் வேலைக்காக பேருந்து கட்டிடம் கட்ட வைத்திருந்தார். ஆனால் அந்த மூதாட்டியை பார்க்கும்போது அவரின் மனம் நடுங்கியது. அவர் யோசித்தார், நான் ஒரு நாளைக்கு நடந்து சென்றால் பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த மூதாட்டியின் பசியை கொஞ்ச நேரம் தீர்த்து விடலாமோ என்ற எண்ணத்துடன் அருகில் இருந்த டீ கடைக்கு சென்று மூதாட்டிக்கு ஒரு டீ மற்றும் பஜ்ஜி வாங்கி கொடுத்தார். மூதாட்டி சிரிப்புடன் அந்த உணவை சாப்பிட்ட போது கதிர்வேல் மனதில் ஒரு சாந்தம் நிலவியது. மூதாட்டி அவரை பார்த்து, ஐயா, நீ இப்படி தர்மம் செய்ததற்கு கடவுள் உன்னை கைவிட மாட்டார் என்று ஆசீர்வதித்தார். அடுத்த நாள் முடிவதற்குள் கதிர்வேல் வாழ்வில் அதிசயமாக ஒரு திருப்பம் நிகழ்ந்தது. அவர் வேலை செய்து வந்த தச்சு நிறுவனத்தின் உரிமையாளர் அவருடைய நேர்மையும் உழைப்பையும் கவனித்து புதிய ஒப்பந்த வேலைகளுக்கான அதிக சம்பளத்துடன் கதிர்வேலை நிரந்தர பணியாளராக மாற்றினார். அந்த சம்பள உயர்வின் மூலம் கதிர்வேல் தன்னுடைய தாயின் கடன்களையும் தனது குடும்பத்தின் தேவைகளையும் அவரால் நிறைவேற்ற முடிந்தது. அன்று முதல் கதிர்வேல் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையும் நினைத்த போது அந்த ஒரு தர்ம செயலை விட மகிழ்ச்சியானது எதுவும் இல்லை என்று உணர்ந்தார். உதவி செய்தால் அது நம்மை உயர்வுக்கு அழைத்து செல்லும் என்றார் மகிழ்ச்சியுடன்.